Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th இங்கிலீஷ் லாஸ்ட் 4 இயர் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம், மேக்ஸ் இது எல்லாமே. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் அது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், எந்தெந்த செக்ஷனில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இயராக கண்டினியூவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ கொஷின் 1 to 20 வந்து பார்த்துங்க, என்னென்ன சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, அதேமாதிரி ஆன்டனிம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுங்க. ஸோ இது வந்து நமக்கு நிறைய இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. அது எல்லாமே மாறும். அதேமாதிரி சஃபிக்ஸ் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கிராமரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? ஸோ டென்ஸ் பாருங்கள், அதேமாதிரி கொஷின் டேக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வரும், பார்த்துங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் இன்டூ டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த வாய்ஸ் சொல்லியிருக்காங்க. ரீரைட் எஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிகின் வித்து வேர், சரிங்களா, எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஆர்சி கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 33 வரைக்கும் இருக்கக்கூடியதை மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட 2 மார்க்கு, 3 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37லேருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடியதை பார்த்து வச்சுங்க. இதுவும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் நமக்கு. அதுக்கடுத்து பேராகிராஃப். ஸோ ப்ரோஸ் அண்டு போயமில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 2 பேராகிராஃபும் பார்த்தீங்கன்னா 21 இயர் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. அந்த கொஷின்லையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இது மட்டும் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, சரிங்களா. மற்றபடி சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. பேராகிராஃப் எது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சம்மரைஸ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாமே நம்ம எழுதலாம். அதேமாதிரி லெட்டர் ரைட்டிங் என்னென்ன இருக்குது அதை வந்து பார்த்துருங்க. பயோடேட்டா கேட்டிருக்காங்க, அந்த இதை பாருங்கள். ரைட்டில் லெட்டர் டு த ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் அது வந்து கேட்டிருக்காங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸு இது வந்து நம்ம எழுதிடுவோம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் செக்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு சோசியல் சர்வீஸ் அது பற்றின பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2024க்கான கொஷினு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2021. ஸோ இது வந்து 1 மார்க்ஸ், கொஷின் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடியதை பார்த்துங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இங்கே எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சிம்பிளான கொஷின் தான். கொஷின் டேக் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 21லேருந்து 26 வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து கிராமர் இது வந்து பார்த்திங்கன்னா ரீரைட் கேட்டிருக்காங்க. ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் பேசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சேஞ்ச் இன்டு த காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் பிகின் வித் வேர் இது கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இஆர்சி இருக்கிறத பார்த்துங்க. 31, 32, 33 என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு.
ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோஸோட 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து க்ரியேட்டிவ் செஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 37 வரைக்கும் 40. ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப். ஸோ போயம் அண்ட் போய்ட்ரியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் என்னென்ன இருக்குது, ப்ரோஸில் இருக்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசர் ஆஃப் ரயில்வேஸ் இது வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 46. ஸோ 47 மை ஆம்பிஷன் இன் லைஃப். ஸோ இது வந்து பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2021. ஸோ 21 கொஷின்ஸ் வந்து பாருங்கள். எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா கேட் வந்து கொடுத்துருக்காங்க. நியூராலஜிஸ்ட்னா ரைட் டெஃபினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 21லேருந்து 26 வரைக்கும். ஸோ கிராமர் இது பாருங்கள். ரீரைட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டடு, காம்பவுண்ட் சென்டடு, இஃப் கிளாஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிராமர் பார்ட் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இஆர்சி. ப்ரோஸோட 3 மார்க்ஸ் பார்த்துங்க. ரோட் சேஃப்டி பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் அயனிங் ஷர்ட். இது வந்து கிரியேட்டிவ் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா 38லேருந்து 40 பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு குயின் பாக்ஸி அண்டு மேக்னிமின் மேரி. இது வந்து ப்ரோஸ் அண்டு போயம் பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 43 கொஷின்ஸு. 44. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ 46 லெட்டர் பார்த்தீங்கன்னா கமிஷனருக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது 2021 இயர் கொஷின். ஸோ இதோட கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இதில் எந்த இயர் கொஷின் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிடிபி கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 21லேருந்து 26 அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்த்துங்க. ஸோ கிராமர் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, காம்பவுண்ட்டு, அதே மாதிரி இஃப் கிளாஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஆர்சி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரோஸோட கொஷின்ஸு. ஸோ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா 41 ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 42 செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது 2024 இயர் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ மற்ற கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. பேராகிராஃப் 1 or 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் கொடுத்துருக்கூடிய பேராகிராஃபை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா
கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதிகப்படியான கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இதோட பிடிஎஃபை நம்ம செப்பரேட் பண்ணி ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.